வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே! அனைத்து பொதுமக்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்களே இதை கவனிச்சுங்களா? நெருங்கும் பண்டிகை செம அறிவிப்பு வெளியிட்ட அரசு மக்களே! இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற லேசான கலக்கம் இருந்து வந்த நிலையில் தற்போது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்டோர் மேற்கொண்ட முயற்சியால் தற்போது மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டிற்கான கோதுமை ஒதுக்கீட்டை 1038 டன்னாக மத்திய அரசு கடந்த ஆண்டு குறைத்திருந்தது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை வழங்க முடியாத ஒரு சூழல் உருவானது. இதையடுத்துதான் தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. மேலும் மத்திய உணவுத்துறை அமைச்சர், தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். இதற்கிடையே தமிழகத்திற்கான கோதுமை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசு, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, செயலாளர் ராதாகிருஷ்ணன், உணவு வழங்கல் இயக்குனர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் டெல்லிக்கு சென்று மத்திய உணவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தியிருந்தனர். இதையடுத்துதான் தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் 8500 டன்னில் இருந்து 17,100 டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அடுத்த மாதம் 24ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து பண்டிகை காலங்கள் துவங்க உள்ள நிலையில மத்திய அரசு அறிவித்திருக்கும் இந்த அறிவிப்பானது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.